ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் விடிய விடிய ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் 20 நிமிடங்களுக்கு மேல் மிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கிஷ்த்வார், ரஜோரி, கங்கன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு நீர்நிலைகளில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடியது. ஏராளமான வீடுகள், கடைகள், புறக்காவல் நிலையம் உள்ளிட்டவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. நிகழ்விடத்திற்கு விரைந்த ராணுவம், பேரிடர் மீட்புப் படையினர் துரிதமாக மீட்புப் பணியில் இறங்கினர். வெள்ளம் பாதித்த இடங்களில் பலரது உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். और लाखों लोग इस यात्रा में जाते हैं, तो सही बात तो ये है कि कितने वहाँ पे मृत्यु हुई है, कितने वहाँ पे जख्मी है. अभी मुझे एक साहब ने फ़ोन किया, उन्होंने तो मुझे कहा कि 400 के करीब ज़ख्मी है और फ़ौरन उनको चाहिए कि हेलीकॉप्टर आ सके. किसी की कमर टूटी है, किसी का बाजू, किसी की टांग, हर किस्म की. மேக வெடிப்பு ஏற்பட்டபோது அப்பகுதியில் ஏராளமானோரை காணவில்லை என கூறப்படும் நிலையில் ராணுவ வீரர்களும் மீட்புப் படையினரும் விடிய விடிய மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நீடிப்பதாலும் காயமடைந்தோரில் 30க்கும் மேற்பட்டோர் மோசமான நிலையில் உள்ளதாலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேகவெடிப்பு பாதிப்பு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.